ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 ஆங்கில புத்தாண்டில் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் பெருக பிரார்த்தித்து கொண்டு, கும்ப லக்னத்திற்காக இந்த 7 நாட்கள் என்ற தலைப்பில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை நம்ம கும்ப லக்னத்துக்கு பார்க்குறோம். கும்ப லக்னம் எப்பவுமே ஒரு ஜாலியான போக்கை கடைபிடிக்கக்கூடியது, ஜனரஞ்சகமாக சந்தோஷமான மனநிலையை கொண்டிருக்கக்கூடியது, எல்லாரோடையும் சமூகத்தோடையும் ஒரு நல்ல இணக்கமாக பழகக்கூடிய தன்மையை வைத்திருக்கக்கூடியது. முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு துலா ராசியில் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அது நமக்கு பாக்கியஸ்தானம். 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த நட்சத்திரநாதன் ராகு நமக்கு 2ஆம் இடத்துல புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது ஒரு நாள் நமக்கு பாக்கிய 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு மாறுவார். புதன் நமக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செயலே நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுன்னு அர்த்தம், நம்ம திட்டங்களே நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வேலை பார்க்கும்னு அர்த்தம் புதன். ஸோ இந்த ராகு புதன் காம்பினேஷனில் நம்ம கொஞ்சம் நெளிவு சுழிவை பார்த்து பண்ணிக்கணும். நமது ஜனன ஜாதகத்தில் புதனுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சு வச்சு பண்ணிக்கணும். இன்றைக்கு ராகுவை போல் பயன் கொடுப்பதனால நமக்கு பேச்சு, பணவரவு, தொழில் பலம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம். சந்திரன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறிடுறார். நமக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு நமக்கு 3ஆம் இடமான மேஷத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு இடமாறுதல், கருவிகளை கையாளுதல், அல்லது ஒரு ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், பிறரை சந்திக்கிறது, சின்ன சின்ன பிரயாணங்கள், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை ஏற்படும். அதனால் கேஷுவலாக இருந்துட்டு இதுக்காக திட்டமிட்டு செயல்படாமல் கேஷுவலாகவே இருந்துக்கிட்டு இந்த நாளை கழிச்சிக்கிறது நல்லது. புது திட்டங்களை செயல்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ல் இருக்கிற கேதுவினுடைய பலனை தான் குரு கொடுப்பார். 8ஆம் இடம் என்பது நமக்கு தடைகளையும் தாமதங்களையும் அல்லது ஏதாவது ஒரு இழப்பை கொடுக்கறது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கிட்டுங்க. புது தொடர்புகள், புது நடவடிக்கைகளை அவாய்டு பண்ணிட்டு. ஜனவரி 8ஆம் தேதி அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நமக்கு 10ஆம் இடத்துல சனியுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சனி நமக்கு லக்னத்திலேயே இருக்கார், ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நமக்கு ஒரு மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்கும், தெளிவாக இயங்குவோம். நம்மளுடைய வேலை, உழைப்பு இதெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வோம். அதனால் ஆதாயம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். ஒரு நல்ல மைண்ட் செட்டு, ஸ்திரத்தன்மையோடு இருப்போம். அதனால் புகழ் இருக்கும், உறவுகளும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் சந்திரன் போகிறார். புதன் கிரகம் மூல நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் தனுசு ராசியில் இருக்கார். அப்போ கேது, அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நண்பர்கள் வழி, மூத்த சகோதர வழி, அல்லது நமக்குன்னே ஒரு ஆசை திடீரென்று ஏற்படக்கூடியது, இதில் எல்லாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளில் ஒரு சிரமங்கள் ஏற்படலாம், எதிர்பார்ப்புகளில் தடைகள் ஏற்படலாம், எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் இந்த நாளில் நம்ம புதுசாக எதிர்பார்க்காம கேஷுவலாகவே கொண்டு போயிருங்க. அன்றாட தொழில், உழைப்பு, வேலை இதுக்கு கெடுக்காது, அதுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப உற்சாக மிகுதியால் ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறது, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட டீலிங்காக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. அடுத்தது 10ஆம் தேதி புதன்கிழமை கேதுனுடைய நட்சத்திரம். கேது 8ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட அந்த 8ஆம் வீட்டுக்கு
தடை செய்கிற மாதிரி இடத்துல நமக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். கேது நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த 8ஆம் இடம் வந்து இன்றைக்கி வேலை செய்ய. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி வந்து எதிர்பாராத சில நன்மைகள், எதிர்பாராத உற்சாகம், எதிர்பாராத தொழில் வளர்ச்சி, பண வளர்ச்சி, உறவுகளில் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். செவ்வாயும் புதனும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு வகையில் நமக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் பயன்படுத்தலாம். அது கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, மற்றும் நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு, மருத்துவத்துறை, கம்ப்யூட்டரு எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். ஜனவரி 11ஆம் தேதி பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் போகிறாரு. ஆனால் சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்தை மறுக்கிறார். அதனால் நம்ம வந்து ஒரு ஈஸியாக இருக்கலாம், ஒரு என்ஜாய்மெண்ட்டை எதிர்பார்த்து இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரீயாக போய் இருக்கலாங்கிறதுக்கு இன்றைக்கி முடியாது. ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் அதனால் உங்களுக்கு தொழிலை வந்து மரியாதை கெடாது. அந்த பவர் வந்து உங்களுக்கு நிலைக்கும், அங்கீகாரம் நல்லாயிருக்கும். பட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான பிளானை இன்றைக்கி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உறவுகள் சார்ந்த அந்த மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணுறது, உறவுகள் சார்ந்த என்ஜாய்மெண்ட்ஸ் இதையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அது டிஸப்பாயின்மெண்ட் வராமல் பார்த்துக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த நாள் ஜனவரி 12 உத்திராட நட்சத்திரம், மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சூரியனும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உறவுகளில் ஜெயிக்கிறது, எதிர்பாராமல் நமக்கு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, ஒரு பேங்க்கில் ஒரு டீல் பண்ணுறதில் வெற்றி கிடைக்கிறது, கஸ்டமர் ஓரியன்டேஷன் நல்லாயிருக்கும், வெளிநாடு தொடர்புடைய ஒரு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும், தொழில் பலம் நல்லாயிருக்கும், அரசு அதிகாரிகள், அரசியல், தந்தை வழி ஆதாயம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கோவில் வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நமக்கு வந்து கணவன் மனைவி உறவில் வந்து பலம் மேம்படும், ஒரு ஆளுமை நல்லாயிருக்கும், 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். அப்போ அந்த 7 நாட்களில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே விரயஸ்தானத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை ராசிகளை கடந்து, இத்தனை நட்சத்திரங்களை கடந்து வரும் பொழுது நம்ம நட்சத்திர அதிபதியை வச்சு பலன் பார்த்தாலும் கூட நம்ம இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இது வந்து அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, அப்டேட்டட் அஸ்ட்ராலஜி. இது வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் நம்மளுடைய காலத்தின் கட்டாயமாகவும் இன்றைக்கி பல்கி பெருகி இருக்கிற பலவிதமான தொழில் பலங்கள், வேலை வாய்ப்புகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பலவிதமான கேள்விகள், அதாவது ஒரு பாவம் சார்ந்த கேள்விகளுக்கு பலவிதமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய முறை. அதனால் நமக்கு தெளிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிட்டு 12 பாவ அதிகாரிகளை வைத்து கோச்சார பலன்கள், உங்களுடைய திசை கொடுப்பினை, விதி கொடுப்பினை இதையெல்லாம் தெரிந்து பலன் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.